ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐம் மகா. நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குங்க. என்ன அப்படின்னா இந்த டூ ஆர் டிட் வில் இதெல்லாம் வச்சு எப்படி கேள்வி கேட்கணும், நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் இது வரைக்கும் கேட்ட கேள்வி எல்லாம் இங்கிலீஷில் கேட்ட கேள்வி எல்லாமே கரெக்டு தானே அப்படிங்கிற எல்லா கேள்விக்கும் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆன்சர் இருக்க போது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த வீடியோ முடியும் போது நிறைய கேள்விகளை இங்கிலீஷில் சூப்பராக கேட்க ஆரம்பிக்க முடியுங்க. ஓகேங்க, ஃபஸ்ட் ஒன் பாருங்களேன். டூ இதை நம்ம ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னு சொல்கிறோம். யூ இதை நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த வீடியோவில் நம்ம 4 ஆக்சிலரி வெர்பை வச்சு ஒரே ஒரு சப்ஜெக்டை வச்சு மட்டும் நம்ம கேள்வி கேட்டு பழக போகிறோம். ஓகேங்களா, டூ ஆர் டிட் வில் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆக்சிலரி வெர்ப். இதோட யூசேஜ் என்ன அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் நம்ம கேள்வி கேட்போம் பார்த்தீங்களா, கேள்வி கேட்குறதுக்காக நமக்கு ஆக்சிலரி வெர்ப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஓகே, இப்போ இந்த டூ அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வெர்பை நம்ம எந்த டென்ஸ்க்கு பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த டூ அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் வச்சு நம்ம எந்த டென்ஸ்க்கு நம்ம கேள்வி கேட்க போகிறோம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேங்களா, செகண்ட் பாருங்களேன். ஆர் அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வெர்ப் நம்ம எந்த டென்ஸில் வச்சு நம்ம பேசுவோம் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. டூ யூ வச்சு பேசும்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசுவோம். ஆர் யூ வச்சு கேட்கும்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வச்சு பேசுவோம். ஓகேங்களா, புரியுதா? ஈஸியாக இருக்கா? நல்லா கவனிங்க. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சப்ஜெக்டை வச்சு மட்டும்தான் பேச போகிறோம். அது என்ன சப்ஜெக்ட்? யூ. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு வேர்பை வச்சு மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். ஓகேங்களாங்க? ஓகே, தேர்ட் பாருங்களேன். டிட் இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிலரி வேர்ப் தான். இந்த டிட் அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வேர்பை நம்ம எந்த டென்ஸில் பயன்படுத்துவோம் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நம்ம டிட் யூ அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வேர்பை வச்சு நம்ம பேசுவோம். ஓகேங்களா, ஃபைனலாக பாருங்களேன். வில் இது ஒரு ஆக்சிலரி வேர்ப். இது எந்த டென்ஸ்க்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸ். வில் யூ சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். புரியுதா? ஈஸியாக இருக்கா? டூ ஆர் டிட் வில் இதை நாளையுமே நம்ம ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். டூ அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வேர்ப் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு பொருந்தும், நிகழ்காலம். ஆர் யூ அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். டிட் யூ அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். வில் யூ அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டூ அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வெர்ப் வச்சு நம்ம நிறைய கேள்விகளை கேட்டு நம்ம பழக போகிறோங்க. இங்கே நான் தமிழில் பார்த்தீங்கன்னா 3 சென்டென்ஸ் இருக்கேன். இந்த 3 சென்டென்ஸுமே நம்ம அடிக்கடி பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நீ வருகிறாயா? ஒரு செயல் இப்போ நடக்குதா அப்படின்னு நம்ம கேள்வியாக கேட்க வரும்போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கேட்கலாம். அவங்க போகிறாங்களா? நீங்கள் டிவி பார்க்குறீங்களா? ஒரு செயலை நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்க வரும்போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசலாம். ஓகே, இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை நம்ம பேசும்போது இங்கிலீஷில் எந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி பேசணும் அப்படின்னா இது அங்கே ரொம்ப சிம்பிள் தான். டூ அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை பேசணும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வேர்பை பேசணும். இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்குங்க. இதில் வரக்கூடிய எல்லா வேர்பும் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். புரியுதா? ஈஸியாக இருக்கா? எப்படி பேசலாம்? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களுடைய ஆன்சரை எல்லோரும் என் கூட சேர்ந்து என்ன பண்ணுங்கன்னா வாயை திறந்து பேசிட்டே வாங்க. உங்களால் முடிஞ்சுன்னா வீடியோ பார்க்குற எல்லாருமே காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. என் கூட சேர்ந்து பண்ணுங்க பார்ப்போம். நீ வர்றையா? எப்படி பேசலாம்? இந்த மாதிரி நீங்கள் பேசி பழகுங்க. பேசலாமா? டூ யூ வர்றதுக்குன்னு சொல்லுங்கல்ல, இதுதான் வேர்பு. வர்றதுக்குன்னு கம். டூ கம். டூ கம். நீ வரையா? தட்ஸ் ஆல், அவ்வளோதான். நெக்ஸ்ட்னு பாருங்களேன். நீ தினமும் பள்ளிக்கு போகிறாயா? நம்ம ஒரு ஆக்ஷனை டெய்லியுமே பண்ணுறோம், அது நம்மளோட டெய்லி ரொட்டீனாக இருக்குது, நம்மளுடைய ஹேபிட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் நம்மளால் பேச முடியும். ஓகேங்களா?
முன்னாடி என்ன பார்த்தோம்? இங்கே பாருங்கள், ஒரு ஆக்ஷன் இப்போ நடக்குது அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசலாம். ஒரு ஆக்ஷனை நம்ம டெய்லி பண்ணுறோம், தினமும் பள்ளிக்கு போகிற ஒரு ஆக்ஷன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதையும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் கேள்வி கேட்க வேண்டும். புரியுதா? ஈஸியாக இருக்கா? நீ டெய்லி ஸ்கூலுக்கு போகிறியா? நீங்கள் டெய்லியுமா அவனை பார்க்குறீங்க? புரிஞ்சா உங்களுக்கு? ஒரு ஆக்ஷனை ஒரு சப்ஜெக்ட் டெய்லி தினமும் செய்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசலாம். ஓகேங்களா? எப்படி பேசலாம்? டூ. எல்லோரும் வாயை திறந்து பேசுங்க. எல்லோரும் காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். டூ யூ வர்பன்னா போகிறதுக்கு சொல்லுங்களா? கோ. டு யூ கோ? நீ போகிறாயா? எங்கே போகிறாயா அப்படின்னு கேட்டிருக்கோம். பள்ளிக்கு, ஒரு இடத்த பற்றி பேசுகிறோம். இக்குன்னா டு, ஸ்கூல். தினமும், every day. That's all. Do you go to school every day? Do you go to school every day? எல்லாரும் வாயை திறந்து பேசுங்க. Do you go to school every day? புரியுதா? ஒரு ஆக்ஷனை நீங்கள் இப்போ செய்கிறீங்கன்னா அப்படின்னாலும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் பேசலாம். ஒரு ஆக்ஷனை நீங்கள் டெய்லி செய்கிறீங்க அப்படின்னா கேட்கும்போது கூட நம்ம இந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் கேட்கலாம். இப்போ தேர்ட் பாருங்களேன். உனக்கு அவனை தெரியுமா? உனக்கு அவனை தெரியுமா? உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பர்சனாக தெரிஞ்சிருக்கு. இப்போ ஒருத்தங்க கேள்வியாக கேட்குறாங்க, உனக்கு அவனை தெரியுமா? இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் கேட்கணும். ஓகேங்களாங்க? உனக்கு சாக்லேட் பிடிக்குமா? உனக்கு அவனை தெரியுமா? புரிஞ்சா? எப்படி பேசலாம்? டு யூ. தெரியுது கன்சலேஷனில். சூப்பருங்க, குட். டு நோ. உனக்கு தெரியுமா? யாரை தெரியுமான்னு கேட்டிருக்கோம். அவனை. சில பேர், கொஞ்சம் பேர், நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மிஸ்டேக் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. சாரி, நிறைய பேரில் கொஞ்சம் பேர் மிஸ்டேக் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. டு நோ ஹி அப்படின்னு பேசுவீங்க. ஹீனா அவன். இங்கே என்ன பேசியிருக்கோம்? அவனை தெரியுமா? அவனைனா ஹிம். டு யூ நோ ஹிம்? உனக்கு அவனை தெரியுமா? இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான சிம்பிளான ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்கா? டு யூ வச்சு எப்படி கேள்வி கேட்கணும்னு புரிஞ்சிச்சா? இப்போ உங்களுக்கு நான் இந்த இடத்துல டூ அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை வச்சு மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கேன். அதோடு கூட சேர்த்துனா யூ அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதை தொடர்ந்து வரக்கூடிய வெர்ப் எதை ஃபாலோ பண்ணி, அதாவது சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வெர்ப் கண்டிப்பாக ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். புரிஞ்சா? இதை நம்ம V1 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். இவ்வளோ தாங்க. இந்த பேசிக்கான கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே நான் 4 சென்ஸ் இருக்கேன். இந்த 4 சென்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டெஸ்ட். ஸோ தயவு செய்து இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான டெஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இந்த சென்டென்ஸ் நல்லா கவனிங்களேன். நீ உன் நண்பர்களுடன் பள்ளியில் கிரிக்கெட் விளையாடுகிறாயா? நம்ம இவ்வளோ பெரிய தமிழ் சென்டென்ஸை பேசணும் அப்படின்னா நம்ம எங்கேருந்து பேச வரணும் அப்படின்னா இங்கேருந்து பேச வரணுங்க. நம்ம டைரெக்டாக ஒரு 100வது படி மேலே ஏறி நிற்க முடியாது. 1 2 3 4 அப்படியே தான் நம்மளால் ஏற முடியும். ஸோ இவ்வளோ பெரிய தமிழ் வாக்கியத்தை நம்ம இங்கிலீஷில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பேசணும் அப்படின்னா இங்கேருந்து நம்ம வரணுங்க. ஓகே, ஆன்சர் பண்ணுங்கள் பக்கம். நீ விளையாடுகிறாயா? இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். ஓகே, எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள். இது உங்களுக்கான டெஸ்ட், நீங்கள் தான் பண்ணணும், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். Do. Super. You. Good. Play. Do you play? நீ விளையாடுகிறாயா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நீ கிரிக்கெட் விளையாடுகிறாயா? இந்த சென்டென்ஸில் எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு ஆட் பண்ணியிருக்கோம். என்ன அது? கிரிக்கெட். பேசலாமா? ஆன்சர் பண்ணுங்கள் டக்குன்னு. Do you play?
நீ விளையாடுகிறாயா என்னன்னு பேசியிருக்கோம்? கிரிக்கெட். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. புரிஞ்சா? நம்ம மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாங்க. எல்லாராலையுமே பேச முடியும். ஒன்றும் பயப்பட வேணாம். யாரும் பயப்படக்கூடாதுங்க. உங்களுக்கு இருக்கிற பயத்தை ஃபர்ஸ்ட் அதை நம்ம எடுத்து வெளியில் தூர வீசணும். அதை பக்கத்தில் வைக்கக்கூடாதுங்க, உள்ளே வச்சிடாதீங்க. அந்த பயத்தை நம்ம வெளியில் எடுத்து தூரமாக வீசுறதுக்கு என்ன நமக்கு தேவைப்படுது சொல்லுங்க பார்க்கும்? ப்ராக்டிஸ். குட். எல்லோரும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கே கற்றுக்கிட்டு இங்கே பேசிட்டு அப்படியே போயிடாதுங்க. அதை வச்சு நீங்களாம் 4 சென்டென்ஸ் உருவாக்கி பேசுங்க. தேர்ட் பாருங்கள். நீ உன் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடுகிறாயா? இந்த சென்டென்ஸில் எந்த வேர்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம்? குட். உன் நண்பர்களுடன். எல்லோரும் வாயை திறந்து பேசுங்க. டு யூ ப்ளே? நீ விளையாடுகிறாயா? என்ன விளையாடுகிறான்னு கேட்டிருக்கோம்? கிரிக்கெட். டு ப்ளே கிரிக்கெட்? நீ கிரிக்கெட் விளையாடுகிறாயா? யாருடன் விளையாடுகிறாயா? உன் நண்பர்களுடன் விளையாடுகிறாயா? எப்படி பேசலாம் சொல்லுங்க பார்க்கும்? உடன். எப்படி பேசியிருக்கோம் பாருங்கள்? உன் நண்பர்களுடன். உன் நண்பர்கள்னால் எப்படி பேசலாம்? யுவர் ஃப்ரெண்ட். ஆனால் இந்த சென்டென்ஸில் நல்லா கவனிங்க. உன் நண்பர்கள் அப்படின்னு பேசலாம், உன் நண்பர்களுடன். அந்த உடன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் பேசிட்டு தான் உன் நண்பர்கள் அப்படின்னு பேசணும். ஓகேங்களா? உடன் அப்படின்னா வித் அப்படின்னு சொல்லுவோம். உன் நண்பர்களுடன் அப்படின்னா வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் ஆல். டு ப்ளே கிரிக்கெட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்? டு ப்ளே கிரிக்கெட்? நீ கிரிக்கெட் விளையாடுகிறாயா? வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், உன் நண்பர்களுடன். பாருங்கள். டு யூ ப்ளே கிரிக்கெட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்? தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. பாருங்களேன், ஒரு பெரிய சென்டென்ஸை நம்ம ஈஸியாக பேசிட்டோமா? ஈஸியாக இருக்குதா? ஓகே. இப்போ ஃபோர்த் சென்டென்ஸ் பாருங்களேன். நீ உன் நண்பர்களுடன் பள்ளியில் கிரிக்கெட் விளையாடுகிறாயா? இப்போ இவ்வளோ பெரிய தமிழ் வாக்கியங்களை நம்ம எக்ஸ்ட்ரா என்ன வேர்ட் ஆட் பண்ணியிருக்கோம்? குட். சூப்பருங்க. பள்ளியில். ஓகே, பேசுங்க பார்க்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. எல்லோரும் ஆன்சர் பண்ணுங்கள். வாய் திறந்து பேசுங்க. வீடியோ நல்லா புரியுது, பிடிச்சிருக்குன்னா இன்ன வரைக்கும் நீங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. நான் ஏன் லைக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் லைக் பண்ணும்போது நீங்கள் பர்சனலாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணாமல் போனாலும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூடியூப் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஓகே, பேசலாமா? டு யூ ப்ளே கிரிக்கெட்? நீ கிரிக்கெட் விளையாடுகிறாயா? யாருடன் அப்படிங்கிற கேள்விக்கு என்ன ஆன்சர் இருக்குது? உன் நண்பர்களுடன். வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே விளையாடுகிறாயான்னு கேட்டிருக்கோம்? பள்ளியில். எக்ஸாக்டாக ஒரு இடத்த நம்ம மென்ஷன் பண்ணி பேசும்போது நம்ம அட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வச்சு பேசலாம். ஓகேங்களா? பள்ளியில், அட் ஸ்கூல், வீட்டில், அட் ஹோம். ஓகே, பேசலாமா? அட் ஸ்கூல். தட்ஸ் ஆல். புரியுதா? ஈஸியாக இருக்கா? எல்லாராலையும் இவ்வளோ பெரிய சென்டென்ஸ் இங்கிலீஷில் பேச முடியுதா அப்படின்னா இப்போ பேச முடியுது. ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருச்சு. எல்லாருக்குமே ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் சின்ன குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி தான் நான் ரொம்ப பேசிக்கான சென்டென்ஸை எடுத்து அதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சின்ன சின்ன சென்டென்ஸ்லேருந்து அப்படியே பெரிய சென்டென்ஸை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். டைரெக்டாக நான் உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா ஒரு சில பேருக்கு என்ன, நிறைய பேருக்கே புரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே புரியணும். ஒன்றுமே தெரியாதவங்க கூட இங்கிலீஷ் பேச ஆசைப்பட்றாங்களா, அவங்களுக்கும் நல்லா புரியணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த சென்டென்ஸை நான் டைரெக்டாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம இங்கேருந்து சொல்லிக் கொடுத்துட்டே வரேன். புரியுதா? ஈஸியாக இருக்காங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை தெளிவாக புரிய வச்சிட்டேன். எப்படி கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நான் உங்களுக்கு எம்பசைஸ் பண்ணி பார்த்திங்கன்னா யூ அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு மட்டும்தான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணவே மாட்டேங்க. மறக்காமல் உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே காமெண்ட்டில் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஆன்சர் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கரெக்டாக தாங்க இருக்குது. ஸோ அது நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர் யூ.
இந்த ஆர் அப்படிங்கிறத நம்ம ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ஆக்சிலரி வெர்பை நம்ம எந்த டென்ஸில் பயன்படுத்துவோம் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுங்க. ஒரு ஆக்ஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி அந்த ஆக்ஷன் இன்னமும் ஸ்டில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னு சொல்ல வரும்போது நம்ம ஆர் அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வெர்ப் வச்சு நம்ம கேள்வி கேட்கலாம். இங்கே ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். நம்ம செய்யக்கூடிய ஆக்ஷன், அந்த செயல் கொஞ்ச நேரத்தில் நடந்து முடிஞ்சிரும் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுது அப்படின்னா நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் பேசணும். ஓகேங்களா? புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஓகேங்க, இங்கே பாருங்களேன். நீ டிவி பார்த்து கொண்டிருக்கிறாயா? ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் டிவி பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு 1/2 hour ஃப்ரீ டைம் இருந்துச்சுங்க. ஓகேங்களா? ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் டிவி பார்க்க ஆரம்பித்து இப்போ டிவி பார்த்துட்டே இருக்கிறேன். என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான். நீ என்னடா பண்ணிக்கிருக்க? டிவி பார்த்துட்ருக்கியா? உங்களுக்கு நல்லா புரியுதா? ஒரு ஆக்ஷனை நீ செய்து கொண்டிருக்கிறாயா அப்படின்னு என் ஃப்ரெண்டு கேட்குறான். நீ டிவி பார்க்குறியா அப்படின்னா அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இங்கே ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க, நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு ஆக்ஷனை நான் செய்யக்கூடிய ஹேபிட் அண்ட் இருக்குது அப்படின்னா, நான் டெய்லியுமே அதை பண்ணுறேன் அப்படின்னா நம்ம அதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசலாம். இன்னும் உங்களுக்கு எளிமையாக புரிய வைக்கிறேங்க. நானும் என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரு கடையில் போயிட்டு டீ குடிக்க போயிருக்கோம். என் ஃப்ரெண்டு பார்த்து கேட்குறான், உனக்கு டீ வேணுமா காஃபி வேணுமான்னு கேட்குறான். அதுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்ணுறேன் பாருங்களேன். நான் டீ குடிக்கிறேன். எனக்கு காஃபி வேணால் நான் டீ குடிக்கிறேன். அந்த இடத்துல நான் டீ குடிக்கிற ஆக்ஷன் நான் பண்ணுறேன்னா அந்த டைமில் இல்லைங்க. அப்புறம் எப்படி நான் சொல்கிறேன் நான் டீ குடிக்கிறேன்ட்டு? இப்போ உங்களுக்கு புரியுதா? ஒரு ஆக்ஷனை நம்ம ரெகுலராக பண்ணுறோம், அது நம்மளுடைய ஹேபிட்டாக இருக்குது அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் நம்ம கேள்வி கேட்கலாம். ஒரு ஆக்ஷனை நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூவாக அந்த ஆக்ஷன் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா அங்கே தான் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வச்சு நம்ம கேள்வி கேட்க வேண்டும். இப்போ அந்த தாட்டை வச்சு அப்படியே இந்த எல்லா சென்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கள் பக்கம். டக்கு டக்குன்னு எல்லோரும் ஆன்சர் பண்ணுங்கள். நீ டிவி பார்த்து கொண்டிருக்கிறாயா? எப்படி கேட்கலாம்? ஆக்சிலரி வெர்ப் என்ன? ஆர். நெக்ஸ்ட்டு யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட். ஆர் யூ. நெக்ஸ்ட் பாருங்களேன், என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறாயான்னு கேட்டிருக்கோம். பார்க்குற ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறாயா? பார்க்குறதுன்னு சொல்ல இங்கிலீஷில் வாட்ச். இந்த இடத்துல டைரெக்டாக ஆர் யூ வாட்ச் டிவி அப்படின்னா தப்பு. அப்படி ஒரு சென்டென்ஸே கிடையாதுங்க. டியூ வாட்ச் டிவி அப்படின்னு கேட்கலாம். பட் இந்த இடத்துல ஆர் அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வெர்ப் வச்சு நம்ம கேள்வி கேட்கறதுனால இதை தொடர்ந்து வரக்கூடிய வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி தான் பேசணும். ஏன் அப்படின்னா ஒரு செயலை இப்போ தொடர்ச்சியாக, அந்த தொடர்ச்சி வருது பார்த்தீங்களா, கண்டினியூவாக செய்கிறையா? ஸோ அந்த தொடர்ச்சி அப்படிங்கிறதுக்காக நம்ம வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி தான் பேசணும். பேசுங்க பக்கம். வாட்சிங், வாட்ச் வரைக்கும் வேர்ப், அதை தொடர்ந்து ஐஎன்ஜி ஃபாலோ பண்ணுது. ஓகேங்களா? ஆர் யூ வாட்சிங்? நீ பார்த்து கொண்டிருக்கிறாயா? என்ன? டிவி. தட்ஸ் ஆர் யூ வாட்சிங் டிவி? முடிஞ்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட்னு பாருங்களேன். நீ அவனுடன் பேசி கொண்டிருக்கிறாயா? எப்படி பேசலாம் அதை? நீ அவனுடன் பேசி கொண்டிருக்கிறாயா? இப்போ அவன் கூட பேசி கொண்டிருக்கிறாயா? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஆர் யூ டாக்கிங்? பேசுகிறதுக்கு டாக் அப்படின்னு சொல்லணும், அதோட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசலாம். ஓகேங்களா? இப்போ நிறைய பேருக்கு ஒரு சின்ன கேள்வி வரும், ஸ்பீக்கிங் அப்படின்னு பேசலாமா? ஓகே, நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக ஸ்பீக், டாக் இதெல்லாம் எப்படி பயன்படுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோ பண்ணுறேன். ஓகேங்களாங்க? ஆர் யூ டாக்கிங்? நீ பேசி கொண்டிருக்கிறாயா? யாருடன்? அவனுடன். உடன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்? சூப்பருங்க. வித் ஹிம் அப்படின்னா அவனுடன். ஆர் யூ டாக்கிங் வித் ஹிம்? ஆர் யூ டாக்கிங் வித் ஹிம்? நீ அவன் கூட பேசிகிட்டு இருக்கியா? ஓகே, நெக்ஸ்ட்னு பார்க்கலாமா? நீ உன் நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருக்கிறாயா? நீ உன் ஃப்ரெண்டோட விளையாடுறியா அப்படின்னா அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நீ உன் ஃப்ரெண்டோட விளையாடி கொண்டிருக்கிறாயா? ஒரு ஆக்ஷனை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறாயா? புரியுதா? ஓகே, எல்லோரும் ஆன்சர் பண்ணுங்கள். எல்லோரும் வாயை திறந்து பேசுங்க. ஆர் யூ பிளேயிங்? நீ விளையாடி கொண்டிருக்கிறாயா? யாருடன் விளையாடி கொண்டிருக்கிறான்னு கேள்வி கேட்குறோம். உன் நண்பர்களுடன். வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.
ஆர் யூ பிளேயிங் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்? நீ உன் ஃப்ரெண்டோட விளையாடி கொண்டிருக்கிறாயா? உன் ஃப்ரெண்ட்ஸோட? புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான டெஸ்ட் வந்துருச்சுங்க. எல்லோரும் தயவு செய்து உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்டில் பண்ணுங்கள், மறக்காமல் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நீ வந்து கொண்டிருக்கிறாயா? நீ வர்ற ஒரு செயலை இப்போ செய்து கொண்டிருக்கிறாயா அப்படின்னு கேட்க வந்திருக்கு. ஓகேங்களா? எப்படி பேசலாம்? ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸாக இது இருக்கேன். ஏன்னா இங்கே பாருங்களேன், நீ சென்னையிலேருந்து உன் அம்மாவுடன் வந்து கொண்டிருக்கிறாயா, இந்த சென்டென்ஸை நம்ம பேசணும் அப்படின்னா இங்கேருந்து தாங்க பேச ஆரம்பிக்கணும். பேசலாமா? உங்கள் எல்லாராலையுமே இவ்வளோ பெரிய தமிழ் வாக்கியத்தை இங்கிலீஷில் பேச முடியும், கண்டிப்பாக பேச முடியும். ஆர் யூ வெர்பன்னா வர்றது தான். அதுக்கு இங்கிலீஷில் கம், அதோட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். சில பேர் இப்படி மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குங்க. பாருங்களேன். இஸ் இட் கரெக்ட் சென்டென்ஸ்? சொல்லுங்க பார்க்கும். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. நல்லா கவனிங்க. நம்ம கம் அப்படிங்கிற வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசும்போது ஈ வராது. ஓகேங்களா? ஆர் யூ கம்மிங்? நீ வந்துட்டுருக்கியா? ஓகே, நெக்ஸ்ட்னு பாருங்களேன். நீ சென்னையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறாயா? இதுவும் சேம் சென்டென்ஸ் தான், பட் இங்கே சென்னையிலிருந்து மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். எப்படி பேசலாம்? ஆர் யூ கம்மிங்? எங்கே இருந்துன்னு சொல்லியிருக்கோம், இருந்து. சென்னையில் இருந்து, ஒரு இடத்துல இருந்து அப்படின்னு பேச வரும்போது அந்த இருந்து அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லாங்க விஷயம் அப்படின்னா ஃப்ரம். ஆர் யூ கம்மிங் ஃப்ரம் சென்னை? ஆர் யூ கம்மிங் ஃப்ரம் சென்னை? நீ சென்னையிலேருந்து வந்துட்டு இருக்கியா? புரியுதா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நீ சென்னையிலிருந்து உன் அம்மாவுடன் வந்து கொண்டிருக்கிறாயா? இங்கே என்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம்? உன் அம்மாவுடன். எல்லாரும் வாயை திறந்து பேசுங்க. ஆர் யூ கம்மிங் ஃப்ரம் சென்னை? யாருடன்? உன் அம்மாவுடன். உடன்னா வித் யுவர் மதர். தட்ஸ் ஆல். ஆர் யூ கம்மிங் ஃப்ரம் சென்னை வித் யுவர் மதர்? தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்டென்ஸ் எப்படி பயன்படுத்தணும்னு புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? நிறைய சென்டென்ஸ் நீங்கள் வச்சு பேசுங்க. நான் பேசிக்காக சிம்பிளான சென்டென்ஸ் வச்சு தான் என்னால் சொல்லிக் கொடுக்க முடியும். ஏன்னா எல்லாருக்குமே புரியணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு இதை தாண்டி வேறு வழியே கிடையாதுங்க. இந்த மாதிரி பேசிக்கான சென்டென்ஸ் வச்சு தான் என்னால் நான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஏன்னா எல்லாருக்குமே புரியணும். ஒரு ஆளுக்கு கூட பார்த்திங்கன்னா புரியாமல் போயிடக்கூடாது, ஒருத்தவங்க கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. ஐயோ எனக்கு இந்த இடத்துல புரியாமல் போச்சே அப்படிங்கிற தாட்டை நான் வரவிடாத அளவுக்கு தான் நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல புரியலைன்னா தயவுசெய்து மகா எனக்கு இந்த இடத்துல புரியல நீங்கள் சொல்லிக் கொடுங்க, கண்டிப்பாக கேட்கலாங்க, தப்பு கிடையாது. ஏன்னா நானும் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக இருக்கேன். உங்கள் பக்கத்தில் உங்களை லீட் பண்ணி உங்களை எப்படியாவது பேச வைக்கணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, நீங்கள் பேசணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கிறத விட எனக்கு அதிகமாக இருக்குது. நான் அதனால தான் டெய்லியுமே வீடியோ பண்ணுறேன், எல்லாராலையுமே பேச முடியும். ஓகே, இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸில் 3 சென்ஸ் இருக்குது. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். நீங்கள் தாங்க உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே மறக்காமல் காமெண்ட்டில் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்காக நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் பார்த்தீங்கன்னா 3 ஃபைல் இருக்குதுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கிராமர் கான்செப்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ் சென்டென்சஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ். உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் வாங்கி அதை படிச்சுக்கலாங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிட் யூ. இந்த டிட் அப்படிங்கிறத நம்ம ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம டிட் அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வெர்பை வச்சு நம்ம கேள்வி கேட்குறோம் அப்படின்னாவே அது கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும். புரியுதா? ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், நீங்களாகவே பேசுங்க. டூ அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வெர்பை வச்சு நம்ம கேள்வி கேட்கும்போது எந்த காலத்துக்கு கேட்குறோம்? சூப்பருங்க, குட், கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. அதே மாதிரி ஆர் அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வெர்பை வச்சு நம்ம கேள்வி கேட்கும்போது எந்த டென்ஸில் பயன்படுத்துகிறோம்? சூப்பருங்க, குட். அதே மாதிரி தான் இந்த டிட் அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வெர்பை வச்சு நம்ம கேள்வி கேட்கும்போது
பாஸ்ட் டென்ஸில் தான் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் பாருங்களேன். நீ போன வாரம் சென்னைக்கு போனாயா? நல்ல கவனிங்க. இங்கே போனாயா அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை பார்த்த உடனே தெரியுது இது பாஸ்டில் நடந்த நிகழ்வு தான். போனாயா, சாப்பிட்டாயா, தூங்கினாயா, சமைத்தாயா, பேசினாயா, பார்த்தாயா, எழுதினாயா, வாங்கினாயா, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுதுங்க. இதை நீங்கள் பார்த்தாவே புரிஞ்சிருச்சு இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இந்த சென்டென்ஸில் இன்னொரு வேர்டும் பார்த்திங்கன்னா எம்பசஸ் பண்ணி இது கடந்த காலத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு எது காமிச்சு கொடுக்க அப்படின்னா இந்த போன வாரம். நீங்கள் இந்த கடந்த காலத்தை நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பேசணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் நீங்கள் அந்த கடந்த காலத்தை மென்ஷன் பண்ணி பேசுனீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. கடந்த காலத்தை மட்டும்தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? இப்படியே சொல்லலாம். நீ சென்னைக்கு போனாயா, நீ அவனை பார்த்தாயா, நீ ஒரு பைக் வாங்கினாயா, இதுவும் கரெக்டு தான். பட் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட யூசேஜ் என்ன அப்படின்னா ஒரு கடந்த காலத்து நடந்த நிகழ்வை கடந்த காலத்தில் அந்த காலத்தையே மென்ஷன் பண்ணி பேசினா இன்னும் சூப்பராக இருக்குங்க. ஓகேங்களா? அதோட யூசேஜ் புரிஞ்சிருச்சா? ஓகே, நீ போன வாரம் சென்னைக்கு போனாயா, இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி அப்படியே பேசுங்க பார்க்கும். டிட் யூ வேர்பை தான் பேசணும். நிறைய பேருக்கு இந்த இடத்துல ஒரு குழப்பம் வருங்க. நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பேசும்போது அதில் வரக்கூடிய வேர்ப் பாஸ்ட் ஃபார்மில் இருக்கிற வேர்பை தானே பேசணும். ஆனால் இங்கே வேர்போட ப்ரெசன்ட் ஃபார்மை தான் நீங்கள் பேச சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறேன். நல்லா கவனிங்க. நம்ம எங்கெல்லாம் ஆக்சிலரி வேர்ப் வச்சு பேசுகிறோமோ அதை தொடர்ந்து வரக்கூடிய வேர்ப் கண்டிப்பாக ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக டூ, டிட், டஸ், வில், ஆர். புரிஞ்சா? இந்த மாதிரி ஆக்சிலரி வேர்ப் வச்சு நம்ம கேள்வி கேட்கும்போது அதில் வரக்கூடிய வேர்ப் கண்டிப்பாக ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸ் பேசுவோம் பார்த்தீங்களா, ஹாவ், ஹேஸ், ஹேட், இதெல்லாம் பேசும்போது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கிற வேர்ப் தான் வரும். ஓகேங்களா? ஓகே, நான் அதை குறித்து இன்னும் ரொம்ப டெப்த்தாக டீட்டெயிலாக உங்களுக்கு அந்த 3 டென்ஸை நான் உங்களுக்கு பின்னாடி வீடியோ பண்ணுறேன். ஓகே, எப்படி பேசலாம்? டிட் யூ வேர்ப் பண்ண போகிறது தான் சென்ஸ்லாம் கோ. டிட் யூ கோ, நீ போனாயா. எங்கே போனாயான்னு கேட்டிருக்கோம். சொல்லுங்க பார்க்கும். எங்கே அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டு தான் எப்போ அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? எங்கே போனாயான்னு கேட்டிருக்கோம். சென்னைக்கு, டு சென்னை. எப்போ? போன வாரம். இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி வரும், ஒரு சில பேருக்கு வர அதிகமாக வாய்ப்பு இருக்குங்க. நம்ம ஒரு காலத்தை மென்ஷன் பண்ணுறோம். நேற்று, போன வாரம், போன மாதம், போன வருஷம். ஸோ இந்த மாதிரி காலத்தை மென்ஷன் பண்ணி பேசும்போது அதுக்கு முன்னாடி ப்ரிப்போசிஷன் வச்சு பேசணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குங்க. நிறைய பேருக்கு நீண்ட நாளாக ஒரு கேள்வி இருக்கும். நல்லா கவனிங்க. நம்ம எக்ஸாக்டாக ஒரு டைமை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே ஆட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வச்சு பேசணும். புரிஞ்சா? எக்ஸாக்டான டைம். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு டேவை மென்ஷன் பண்ணுறோம். சண்டே, மண்டே, வென்ஸ்டே. ஒரு டேவை நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேக்கு 1 டேக்கு முன்னாடி, இப்போ வென்ஸ்டே அப்படின்னா அந்த வென்ஸ்டேக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு நாளை தாண்டி பேசுகிறோம் அப்படின்னா மே மந்த், ஜூலை, ஆகஸ்ட், இந்த மாதிரி ஒரு மந்த்தை வச்சு நம்ம பேசும்போது அதுக்கு முன்னாடி இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வச்சு தான் பேசணும். இதை தாண்டி நீங்கள் போன வாரம், போன மாதம், நேற்று, முந்தா நேற்று, போன வருஷம், ஸோ இதெல்லாம் கடந்த காலத்தை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். பட் இதற்கு முன்னாடி ப்ரிப்போசிஷன் போட்டு பேசக்கூடாது. புரியுதா? ஓகே, பேசலாமா? போன வாரம்னா லாஸ்ட், போன அப்படின்னா லாஸ்ட், வாரம், வீக், லாஸ்ட் வீக். தட்ஸா? புரியுதா? ஈஸியாக இருக்கா? இதுவே நீங்கள் இப்படி கேட்கலாம். நீ ஞாயிற்றுக்கிழமை சென்னைக்கு போனாயா. அந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு பேசுகிறோம் பார்த்தீங்களா, இங்கே நம்ம 1 டேவை நம்ம மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோம். அப்போனா நீங்கள் எப்படி பேசணும் இந்த இடத்துல? ஆன் சண்டே. டேரெக்டாக சண்டேன்னு பேசிடக்கூடாது, ஆன் சண்டே அப்படின்னு தான் பேசணும். ஓகேங்களா? இதுவே இந்த இடத்துல நீ மே மாதம் சென்னைக்கு போனாயா, ஒரு மந்த்தை நம்ம பேசியிருக்கோம். மே மாதம் அப்படின்னா எப்படி பேசலாம்?
இன் மே. தட்ஸ் ஆல். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஓகே, நான் உங்களுக்கு இன், ஆன், அட் இந்த 3 ப்ரிப்போசிஷன் நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களாங்க? நான் ஒன்றையுமே விட மாட்டேன். எனக்கு என்னென்னலாம் தெரியுதோ அது உங்களுக்கு எவ்வளோ சிம்பிளாக எளிமையாக சொல்லிக் கொடுக்கணுமோ நான் அவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுப்பேன். ஓகேங்களா? ஒன்றும் கவலைப்படுறீங்க, எல்லாராலையுமே பேச முடியும். டைம் கொஞ்சம் எடுத்துக்கணும், பட் பரவாயில்லைங்க, நம்ம நல்லாவே பேச கற்றுக்கலாம். அடுத்து பாருங்களேன். நீ நேற்று என் அம்மாவை பார்த்தாயா? நீ என் அம்மாவை பார்த்தாயா? இதுவும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான். ஆனால் இங்கே எம்பசிஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்கோம்? நேற்று. கடந்த காலத்தை மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோம். பார்த்தீங்களா? டக்குன்னு ஆன்சர் பண்ண பார்க்கும். டிட் யூ பார்க்குறதுக்கு சில இங்கிலீஷில் சி. இந்த இடத்துல நிறைய பேர் மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. டிட் யூ சா அப்படின்னு பேசுவீங்க. சா அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்மோட வேர்பு. நீங்கள் இந்த இடத்துல கேள்வி கேட்கும்போது, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக டிட்டு வச்சு கேள்வி கேட்கும்போது அந்த இடத்துல நம்ம டிட் யூ சா அப்படின்னு பேசக்கூடாது. டிட் யூ சி அப்படின்னு தான் பேசணும். ஓகேங்களா? அதனால தான் வேர்போட ஃபஸ்ட் ஃபார்மாக பேசணும். ஓகேங்களா? டிட் யூ சி, நீ பார்த்தாயா? யாரை? என் அம்மாவை. மை மதர். டிட் யூ see மை மதர்? நீ என் அம்மாவை பார்த்தாயா? நீ எங்கள் அம்மாவை பார்த்தியா? எப்போ? நேற்று. சூப்பருங்க, எஸ்டர்டே. இந்த சென்டென்ஸ் இது வரைக்குமே கரெக்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த நேற்று அப்படிங்கிற கடந்த காலத்தை நம்ம மென்ஷன் பண்ணி பேசுகிறதுனால எஸ்டர்டே ஆட் பண்ணி பேசியிருக்கோம். ஓகேங்களா? இது இல்லாமலும் நம்ம பேசலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த எஸ்டர்டே இல்லாமலும் நம்ம இங்கேயே முடிச்சுக்கலாம், தப்பு கிடையாது. பட் எம்பசிஸ் பண்ணி நேற்று, முந்தானேத்து, போன வாரம், போன மாதம், போன வருஷம், போன மே மாதம் அப்படின்னு பேச வரும்போது இங்கே நம்ம அந்த காலத்தை மென்ஷன் பண்ணி வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகேங்களாங்க? புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட்னு பாருங்கள். நீ போன மாதம் ஒரு புதிய பைக் வாங்கினாயா? எப்படி பேசலாம்? எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். சூப்பர், குட். டிட் யூ பை வருமா, பாட் வருமா? குட், சூப்பருங்க. டிட் யூ பை, நீ வாங்கினாயா? என்ன வாங்கினாயான்னு கேட்டிருக்கோம். ஒரு புதிய பைக், அ நியூ பைக். டிட் யூ பை நியூ பைக்? எப்போ? போன மாதம். போன அப்படின்னா அப்படி சொல்லலாம், லாஸ்ட் மாதம், மந்த். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கான விளக்கம் ரொம்ப டீட்டெயிலாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஈஸியாக இருக்குதா? உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை எனக்கு காமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் அதை படிக்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. உங்களுடைய காமெண்ட்லாம் நீங்கள் பண்ணும்போது, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் உங்களுக்காக நான் ஃபாஸ்ட்டாக ஓடணும், உங்களுக்காகவே ஓடணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு அதிகமாக இருக்குங்க. இப்போ நம்ம இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தாச்சு. உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ மறக்காமல் உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே காமெண்ட்டில் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, will அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வெர்பை நம்ம எந்த டென்ஸில் பயன்படுத்துவோம் அப்படின்னா ஃப்யூச்சர். எதிர்காலத்தில் ஒரு செயலை நீ செய்வாயா அப்படின்னு கேட்க வரும்போது நம்ம will அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வெர்பை வச்சு நம்ம கேள்வி கேட்கணும். புரிஞ்சா? பேசிக் புரிஞ்சா? இவ்வளோ தாங்க. ஓகே, இங்கே நான் 3 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். எல்லா சென்டென்ஸ்லுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், வாங்குவாயா, சமைப்பாயா, வருவாயா, இந்த 3 வேர்பை பார்க்கும்போது நம்ம பேசும்போதே தெரியுது இது ஃப்யூச்சரில் தான் இருக்குது. வாங்குவாயா, சமைப்பாயா, போவாயா, வருவாயா, சாப்பிடுவாயா, எழுதுவாயா. புரிஞ்சா? ஆனால் நீங்கள் இங்கே நல்லா கவனிங்க. இந்த 3 சென்டென்ஸ்லையுமே எதிர்காலத்தில் ஒரு காலத்தை நம்ம மென்ஷன் பண்ணி எம்பசைஸ் பண்ணி பேசியிருப்போம். அடுத்த வாரம், ஞாயிற்றுக்கிழமை, நாளை. இந்த அடுத்த வாரம், ஞாயிற்றுக்கிழமை, நாளை, இந்த 3மே நம்ம கண்டிப்பாக பேசினா தான் இது ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுதா? இல்லைங்க. வாங்குவாயா, சமைப்பாயா, வருவாயா, இதுவே நமக்கு ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்குதா நமக்கு நல்லா புரியுது. அப்போனா ஃப்யூச்சர் டென்ஸை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி தான் பேசணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பேசலாம், பேசாமல் கூட போகலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட்னு பாருங்கள். நீ அடுத்த வாரம் ஒரு புதிய கார் வாங்குவாயா? பேசுங்க பார்க்கும்.
சப்ஜெக்ட் என்ன? யூ. ஆக்சிலரி verb என்ன? will. verb என்ன? வாங்கிறது. that's all. பேசுங்க பார்ப்போம். will you வாங்கிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? buy. will you buy இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸாக முடிஞ்சுங்க. நீ வாங்குவாயா? will you buy என்ன வாங்குவாயான்னு கேட்டிருக்கோம். ஒரு புது கார், a new car எப்போ வாங்குவாயான்னு கேட்டிருக்கோம். அடுத்த வாரம். நல்லா கவனிங்க, என்ன எப்போ. புரிஞ்சா? இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன? a new car எப்போ? next week. that's all. will you buy a new car next week? நெக்ஸ்ட்னு பாருங்களேன். நீ ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி சமைப்பாயா? எப்படி பேசலாம்? சூப்பருங்க, குட். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். will you cook நீ சமைப்பாயா? இது வரைக்கும் ஒரு சென்டென்ஸாக இருந்துச்சுங்க. நீ சமைப்பாயா? will you cook என்ன? பிரியாணி எப்போ? ஞாயிற்றுக்கிழமை. இங்கே பாருங்க, என்ன? a new car எப்போ? next week. புரிஞ்சா? என்ன அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டு எப்போ அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். திட்ஸ் ஆல். அவ்வளோதான். பேசுங்க பார்க்கும். will you cook நீ சமைப்பாயா? என்ன? பிரியாணி எப்போ? ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சண்டே அப்படிங்க டேரெக்டாக பேசக்கூடாது. will you cook பிரியாணி சண்டே? இஸ் இட் கரெக்ட் சென்டென்ஸ்? இல்லைங்க. என்ன பண்ணணும்? சண்டேக்கு முன்னாடி ப்ரிப்போசிஷன் வச்சு தான் பேசணும். மறந்துடாதீங்க, ஓகேங்களா? ஆன் சண்டே. தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. will you cook பிரியாணி ஆன் சண்டே? ஈஸியாக இருக்கா? நீ ஞாயிற்றுக்கிழமை வருவாயான்னு அப்படி பேசலாம். ஓகே, இதை நம்ம பேசலாம், ஓகேங்களா? இங்கேயுமே வருவாயா அப்படிங்கிற verb இருக்குது, ஓகேங்களா? நீ நாளை வருவாயா? பள்ளிக்கு வருவாயா? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். will you come நீ வருவாயா? எங்க? பள்ளிக்கு. இக்கு ஒரு இடத்த பற்றி பேசுகிறோம். பள்ளிக்கு, டு ஸ்கூல் எப்போ? நாளை, டுமாரோ. தட்ஸ் ஆல். ஈஸியாக இருக்கா? இதுவே ஞாயிற்றுக்கிழமை நீ பள்ளிக்கு வருவாயா அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆன் சண்டே. தட்ஸ் ஆல். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பேசிக்கான எல்லா கான்செப்டும் தெளிவாக புரிஞ்சிருச்சு. இந்த வீடியோவில் நம்ம இப்போ வரைக்கும் என்ன கற்றுக்கிட்டோம்? do you, are you, did you, will you இந்த மாதிரி ஒரு ஆக்சிலரி verb வச்சு எப்படிலாம் நம்ம நிறைய கேள்விகளாக நம்ம டெய்லி நம்ம கேட்டு பழகிறதுக்கு நம்ம ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணாமல் நீங்கள் வெளில போகாதீங்க. வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கு இங்கே 4 ஆக்சிலரி வெர்ப்லேருந்து 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்கீங்க. சேம் டிட்டோவாக சப்ஜெக்ட்டும் ஒன்று தான், வெர்பும் ஒன்று தான். ஸோ மறக்காமல் உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே காமெண்ட்டில் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நான் உங்களை நிறைய வீடியோஸில் பார்க்குறேங்க. தேங்க்யூ ஸோ மச்.